Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation ADC. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியல QR கோட ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில நீங்களும் ஒரு மெம்பரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில மெம்பரா இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பரா இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ நம்ம நேற்று எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக மார்க்கெட் வந்து இந்த 24,100 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அழகாக வந்துச்சு. காலையில் ஓப்பன் ஆகும்போது நான் வந்து போட்டிருந்தேன் 23,800 850 சப்போர்ட்டுங்க. அதுவும் இல்லாமல் வந்து நாளைக்கு வந்து பக்ரீத்னால லீவுன்றதுனால அதுவும் நான் முன்னாடியே சொல்லுங்கள், கொஷன்ஸ் வந்து கேரி பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக கேரி பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காலையில் ஓப்பன் ஆகும்போது ரெஃபரன்ஸ் ஸ்டார்ட் போட்டிருந்தேன். இன்னும் நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஓகேவா. ஸோ நேற்று வந்து நம்ம இந்த இடத்துல எதிர்பார்த்தோம். ஸோ 850 சப்போர்ட் எதிர்பார்த்தோம். ஸோ அதை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நின்றுச்சு. ஏன்னா இதான் இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக பாருங்கள், அது அழகாக சேனலில் நின்றுச்சு. அதேமாதிரி மேலே ஒரு சேனல் ஃபார்ம் ஆயிடுது லயர் டைம் ஃப்ரேமில். ஸோ அது வழியாகவும் நிற்கிது. ஸோ இப்போ ஒன்று இந்த லெவல் வந்து தாண்டாத வரைக்கும் ஓகேவா புது புல்லிஷ்னஸ் வந்து வராது. இன்னொன்று என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த யூஎஸ் ஆயில் வந்து நம்ம ட்ராக் பண்ணும். அதுவும் இல்லாமல் நாளைக்கு நம்ம லீவா சரியா, அதனால் அது வந்து என்னன்னா இப்போ இந்த யூஎஸ் ஈரானோட இம்பாக்ட் என்னது அப்படின்றத அந்த இது வழியாக தான் ட்ராக் பண்ணுவோம். ஸோ ஒருவேளை இது கூல் ஆஃப் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து கொஞ்சம் இப்போ மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் தான் இந்த ஹை தாண்டாமல் ஓகேவா ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ இப்போ பொறுமையாக வந்து கன்சல்ட் ஆகி இந்த சேனலுக்குள்ளே வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடமும் அப்படி இல்லைன்னா இந்த இடமும் அப்படின்னா ஒரு நல்ல பிளேஸ் வந்து லாங் எடுக்கிறதுக்கு. ஆனால் அந்த டைமுக்கு வந்து அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போவோம். பட் அதை இப்போ ஒரு நாள் லீவ் இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ரைடே இருக்குது. ஸோ அதனால மார்க்கெட் வந்து எப்படி போகும்னே தெரியாது. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மோஸ்ட்லி என்னோட பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புக் பண்ணிட்டேன். ஓகேவா, ரொம்ப பெருசாக கேரி பண்ணல, நான் நல்ல கேபிட்டலை ப்ரீ பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஃபர்தராக வந்து இதுக்கப்புறம் ஏதாவது பெரிய மூவ் வந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து எதனா ஒரு இடத்துல சப்போர்ட்லையோ ஓகேவா இல்லை ரெசிஸ்டன்ஸ்லையோ கிடைக்கும் போது திரும்பி ஃப்ரெஷ்ஷாக பொசிஷன் இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்துச்சு அப்படின்ற அவுட்கம்மும் பார்க்குறோம். இது நம்ம நண்பர் ஒருத்தருக்கு சொல்லி தருவோம்ல. ஸோ அவரோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு 46 ரூபாய்கிட்ட, சாரி 47 ரூபாய்ட்ட ப்ராஃபிட் இருக்குது. சரியா, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பொசிஷன் நல்லா ட்ரிம் பண்ணிட்டேன். கேபிட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கேபிட்டல் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணியே வச்சிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 19 லட்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. இருக்கிற பொசிஷன் இல்லாமல் 19 லட்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. அதனால கேபிட்டல் நல்லா ஃப்ரீ பண்ணி வச்சேன். அப்புறம் கமிங் பேக் டு நம்ம அக்கௌண்ட்ஸு, அதில் நம்ம வந்து இந்த எப்பவுமே நம்மளோட ஆலஸ் குரூப் பார்ப்போம்ல, அதில் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு 16 ரூபா, கிட்டத்தட்ட நேற்று ஒரு 16 ரூபா 17 ரூபா வந்துச்சு. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 16 ரூபா வந்துருக்கு. இன்னைக்கு நம்பத்துலேயும் வந்து நான் நல்ல பொசிஷனை டைட் பண்ணிட்டு நல்லா ட்ரிம் பண்ணிட்டேன். அதில் ஃபண்டும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து அதே மாதிரி தான். ஸோ பாதி தான் யூஸ் பண்ணிருக்கேன், நல்லா பாதி கேபிட்டல் ரிலீஸ் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே வந்து அந்த கன்சர்வேட்டிவ்னு சொல்லிட்டு ஏற்றம்ல பார்ப்போம்ல, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து எம்டிஎம் வந்து 19,000 இருக்கு. ஓகேவா, இன்னைக்கு வந்து 19,000 இருக்கு. பொசிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ எல்லாத்தையுமே நான் ட்ரிம் தான் பண்ணி வச்சிருக்கேன், அதே மாதிரி டைட் தான் பண்ணி வச்சிருக்கேன். பெருசாக வந்து வேறு எதுவும் பொசிஷன் எதுவும் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பொசிஷனே வந்து செகண்ட் ஜூனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஜூனில் அது 6,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. நான் மற்ற பொசிஷனில் கொஞ்சம் டைட் பண்ணி 22,200 இருந்தது. சரியா, அதுக்கப்புறம் அது வந்து உள்ள பை பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 22,000 வந்து 22,200 இருந்துச்சு. அதே மாதிரி 24,500 வந்து பை பண்ணி வச்சிருக்கேன் ப்ரொடெக்ஷனுக்கு. அதே மாதிரி 16th பொசிஷன் வந்து அது வெறும் ஸ்டார்டில் தான். ஓகேவா, 3 லாட் வச்சுருந்தேன். ஸோ 3 லாட் வச்சுருந்தேன். அதில் வந்து சாரி 16 ஜூனில் வந்து 3 லாட் வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட அது 22 ரூபா ப்ராஃபிட், ஓவராலாக 22 ரூபா ப்ராஃபிட் வந்துச்சு. அதனால தான் பண்ணேன், அதில் ஒரு லாட்டு குறைச்சிட்டு ஒரு லாட் மட்டும் மீதி 2 லாட்டுக்கு ப்ரொடெக்ஷன் மட்டும் போட்டு விட்டேன். ஸோ இது அது மாதிரி 30th ஜூனில் வந்து நான் வெறும் இதுதான் வச்சுருந்தேன், லேட்டர் தான் வச்சுருந்தேன், புக் லேட்டர் தான் வச்சுருந்தேன் 30 ஜூன். ஸோ அதில் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை, அதுலேயும் வந்து இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட் தான். ஆனால் நான் எதுவும் கையில் வைக்கல. ஓகே, ஆல்ரெடி வந்து இருந்தது வந்து இதே மாதிரி தான். ஜூன் நான் ஐடிஎம்ல பை பண்ணி வெளியில் 2 டார்கெட்டாக செல் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுவும் ஓரளவு பார்த்தா ஒரு 22 ரூபா ப்ராஃபிட்டாக இருக்குது ட்ராக்கிங்காக பார்க்குறப்போ. ஸோ இப்போ நான் பண்ணது வந்து இதில் தான். ஸோ இது வந்து இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட ப்ராஃபிட் புக் பண்ணதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஸ்டாக்ஸாகவும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து இங்கே டெலிகிராம்லேயே போட்டிருந்தேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் எஃப்என்எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணுறேன். அதை வந்து நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிக்ஸாக வந்து போட்டுட்டு நம்மளோட ட்ரேடிங் கம்யூனிட்டிலையும் நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத போட்டிருக்கேன். அது ஜென்ரலாக தான் ஒன்று வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னு மல்டிபேக்கர் இன்வெஸ்டிங் சொல்லிட்டு. அப்புறம் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் கம்யூனிட்டி வரணும்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட இதில் வந்து இந்த இடத்துல போய் பாருங்கள், ஸ்விங் ட்ரேடுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ராஜாபுரோட் ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது வந்து 90% நீங்கள் அவர்கிட்ட பேசி வாங்கிக்கலாம் கோடு இந்த இது ஜாயின் பண்ணுறதுக்கு. ஓகேவா, இல்லைனா நீங்கள் ஃபுல்லாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் எதர் இந்த 25,000 கோர்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டோ அப்படி இல்லைனா வந்து ராஜாபுரோட் ஆல்ரெடி அக்கௌண்ட் ஏதாவது ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவரை ரீச் பண்ணுங்க. அவர் வந்து இதுக்கான 90% வந்து கொடுப்பாரு, அதை ஃப்ரீயாக வாங்க. அதே மாதிரி ஒரு நாள் கேப் வேறு இருக்குது, நல்லா ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து ரெகுலராக 2-3 கிளாஸஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சு விட்டு நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டி தான். எடுத்துட்டு ஃப்ரைடே என்னதுன்னு பார்ப்போம். ஸோ மார்க்கெட் எப்படி போகும்னு தெரியாது, ஏன்னா கேப் இருக்குது. நேற்று வந்து யூஎஸோட கேப்பு, இன்னைக்கு வந்து
நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்மளுக்கு கேப். ஸோ அதனால யூஎஸ் மார்க்கெட் எப்படி ஆனாலும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. எதுனாலும் ஃப்ரைடே தான் பார்க்க முடியும். நான் காலையில் வந்து தான் போட்டிருந்தேன். மண்டேவுமே ரிமைண்ட் பண்ணியிருந்தேன் இந்த வாரம் நம்மளுக்கு வந்து நடுவில் வேலைக்கிழமை லீவ் வருது, கொஞ்சம் உஷாராக பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது எதுனாலும் ஃப்ரைடே தான் பார்க்க முடியும். ஸோ அதனால ஃப்ரைடே எதுனாலும் பார்ப்போம். அதே மாதிரி வீடியோவில் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி மெம்பராக இருந்தீங்கன்னா ஸ்டே கனெக்டட் த்ரூ ஆல் அவர் கம்யூனிட்டிஸ். ஸோ அது வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஃப்ரைடே பார்க்கலாம். சி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.